வணக்கம் மொட்டை பரட்டை ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொல்கிறத விட, ஏன்னா நம்ம வழக்கமாக அந்த கிரிக்கெட்டை பற்றி ரிவ்யூ பேசும்போது இந்த ஸ்டைலில் தான் வணக்கம் சொல்லுவோம். ஸோ அதே தான் இப்போவும் வெல்கம். அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் பற்றி ஐபிஎல் பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் எல்லாம் மாதிரிலாம் பண்ணிவிடுங்க. ஓகே, கிரிக்கெட் ஐபிஎல் அப்படின்றது வந்து உங்களுக்கே ஸ்டார்டிங் தெரியும். இப்போ டாட்டா ஐபிஎல், இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து டிஎல்எஃப் ஐபிஎல்லாக ஃபஸ்ட்டு ஸ்பான்சரில் உருவாச்சு. சரி, ஓகே. ஐபிஎல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் ஏ இன்டர்நேஷ்னல் மேட்ச். இதை ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பண்ணது இந்தியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபில் தேவ் அவர்கள் தான். அன்றைய காலகட்டத்தில் வந்து அவருக்கும் அப்போ இருந்த கவர்மெண்ட்டுக்கும் சில பல ட்விஸ்டெல்லாம் இருந்தது. அப்போ இருந்த பிசிசிஐ நிர்வாகிகள் இதுக்கெல்லாம் அதனால் என்ன பண்ணாங்க, கபில் தேவ் அவர்களை கட் பண்ணி விட்டுட்டு லலித் மோடி அவர் மூலயமா தான் வந்து ஐபிஎல் வந்து 2008 காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஐபிஎல் நிர்வாகம். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, அடுத்தடுத்த பரிணாமம் காலங்களில் வந்து பிசிசிஐ நல்லா வந்து இதை அனுகூலமாக ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ வந்து பெரிய ஸ்பான்சரோட நடந்துகிட்ருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சரிங்களா? இப்படி இருக்கும்போது இடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் அணிகள் வந்து அதாவது தண்டிக்கப்பட்டது. என்னென்னா வந்து சூதாட்ட சர்ச்சையால், சரிங்களா, கோர்ட் மூலிமா வந்து தண்டிக்கப்பட்ட அணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோர்ட் மூலிமா தண்டனை ஆகிட்டாலே அது உண்மை அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஃப்ரான்ச்சைசி கேம். அதாவது பார்த்திங்கன்னா சூதாட்டம் எளிதாக நடக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைசி கேம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு ரசிகர் பட்டாலும் அந்த பக்கம் ஒரு ரசிகர் பட்டாலும் இந்த நெட்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்க படிக்கிற காமெடி இருக்குது பாருங்க, ஒருத்தர் அப்பா. சரிங்களா? அதாவது இது ஃப்ரான்ச்சைசி கேம்ன்றது கிட்டத்தட்ட வந்து ஒரு தெருமுனை விளையாட்டு மாதிரி வச்சுங்களேன். ஸ்ட்ரீட்லலாம் பாய்ஸ் விளையாடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான். நம்ம இதுக்காக வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப சீரியஸாக இருந்தெல்லாம் வந்து இது பார்க்கணும் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு தெரியல. அது உங்களுடைய ஐடியாவிலே விட்டுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்குன்னு வந்து ரொம்ப மெனக்கட்டு பிளாக்லலாம் டிக்கெட் வாங்கி போய் ஸ்டேடியத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். சரிங்களா? பிளாக்கில் போய் வாங்குறாங்க. இது இல்லாமல் வந்து ட்ராவல் பண்ணி போய் வேறு பல சிட்டிகள்லாம், சரிங்களா, பணம் இருக்குது போய் பார்க்குறீங்க, அது உங்கள் இஷ்டம், அதில் தப்பு சொல்ல விரும்பல. பட் அதோட உச்சம் தாண்டி போயெல்லாம் வந்து மோதல்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகள்லாம் பார்க்குறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று சனிக்கிழமை சிஎஸ்கேயோட மேட்ச் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா தோனி அப்படின்றவர் வந்து இப்போவும் வந்து நேற்று மேட்ச்சில் கூட 6 அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடியவர் தான். சரிங்களா? ஸோ அடிக்க முடியாதெல்லாம் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ சில காரணத்தால் வந்து இந்த தடுப்பாட்டம் ஆடுறாரு. அதாவது T20ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 1வது ஓவர்லேருந்து 20 ஓவர் வரைக்குமே வந்து எல்லாமே வந்து அடிச்சு ஆடக்கூடிய ஆட்டம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பேட்ஸ்மேன் செய்யக்கூடியது. 6ம் 4மாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா தடுப்பாட்டம் ஆடுறாங்க. ஒரு 9 ஓவர் வரையும், லாஸ்ட் 9 ஓவர் சேசிங்கில் 2 பேர் அவுட் ஆகாமல் நின்று ஆடுறாங்க, நாட் அவுட் வெளியே வராங்க, ஆனால் மேட்ச் தோக்குறாங்க அப்படின்னும் போது அங்கே யோசிக்கணும் நீங்கள். சரிங்களா? ஏற்கனவே வந்து தண்டிக்கப்பட்ட அணி அப்படின்றது என்ன ரீசனுக்காக அப்படின்றதெல்லாம், குறிப்பாக வந்து ட்ரீம் 11 அப்படின்ற ஒன்று உள்ள என்னைக்கு வந்ததோ, ட்ரீம் 11 அந்த அந்த 11 பேர்ல 11 சர்க்கிள் ஏதோ சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது அந்த மாதிரி நிறைய சூதாட்ட இது சொல்ல வரேன் ஆப்புங்க. ஸோ இவங்களோட எண்ணிக்கை எப்பப்போ அதிகமாகுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டங்கள் வந்து தலைகீழாக திரும்பும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், சென்னையில் ஒரு மேட்ச், அதுவும் ஆர்சிபி கூட நடக்குது அப்படின்னா அந்த மை11 சர்க்கிள் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பெட்டிங் அதிகமாக எந்த அணி தோக்கோன்னு கட்டுவாங்க, எந்த அணி ஜெயிக்குன்னு கட்டுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. சென்னையில் வந்து ஆர்சிபிக்கு எதிராக வந்து சிஎஸ்கே விளையாடுது, 17 வருஷமாக ஆர்சிபி தோற்று தான் இருக்குது, மறுபடியும் வந்து சென்னையிலே வந்து விளையாடுறாங்க அப்படின்னும்போது அதிகப்படியாக பணம் கட்டியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தோக்கும், சிஎஸ்கே வெற்றி பெறும் தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவா ஆர்சிபி ஜெயிக்கும், சிஎஸ்கே தோக்கும். சரிங்களா? அதே மாதிரி நேற்று ஆட்டமும் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? சரி, இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி தான் நடக்கும். நீங்கள் அடுத்து வர ஆட்டங்களையும் பாருங்கள், நமக்கே தெரியும் இந்த மேட்ச் ஈஸியாக வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நம்ம நினைக்கும் போது அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. வேணுங்க தடுப்பாட்டம் அப்படி ஆடி தோப்பாங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரிஜினல் ஃப்ரான்ச்சைசி கேம். இது வந்து அதிகமாக வந்து கேம்லிங் நடந்துகிட்ருக்கு. அதனால் இது வந்து யாரும் மெனக்கட்டு பெருசாக சும்மா டைம் பாஸாக, நான் சொன்ன மாதிரி நம்ம சைக்கிள்லையோ 2 வீலர்லையோ நடந்து போயிட்டுருப்போம். போகும்போது ஒரு பையன் நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருப்பான், நான் ஒரு 2 நிமிஷம் நின்று பார்ப்பலாம், பாடுறா கண்டிப்பாக 2-3 பால் 6 அடிக்கிறான், இந்த பையன் பாடுறா போலிங் நல்லா போடுறான், அந்த மாதிரி சும்மா பாசிங் கிளப்ஸ் மாதிரி பார்த்துருப்போங்க. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப மெனக்கடாதீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. மற்றபடி இப்போவே சொல்கிறேன் பாருங்கள், நம்ம எதெல்லாம் வந்து வெற்றி பெறுவோம்னு நினைப்போமோ அந்த அணிகள் வந்து ஃபைனல் வரையும் போய்
தோக்க வேணால் தோக்கலாம் போது வெற்றி பெறாது. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஐபிஎல்லில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேம்லிங். ஸோ அதனால் இதை ஜாலியாக சும்மா பார்த்துட்டு போங்க. ஓகே, பாய்.